தகப்பனே உம்மை நாங்கள் துதிக்கிறோம். இம்மட்டு நேரமாய் உம்முடைய பலத்த கரமும் ஓங்கிய பியமும் ஒவ்வொரு ஊழியக்காரர் மேல் இருந்ததற்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்கிறோம். பரிசுத்தாவிட கரத்தை நாம் காணக்கூடியதாக இருக்கிறதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். தொடர்ந்து இந்த வார்த்தையிலும் உங்களுடைய கரம் இருக்க வேண்டுமா நாங்கள் சொல்லிக்கிறோம். நானும் வந்திருக்கிற ஒவ்வொருவரும் ஆண்டவரை கற்றுக்கொள்ளத்தக்கதாக, அதை சிந்திக்கத்தக்கதாக, பரிசுத்தாம் துணையோடு கூட சிந்திக்கத்தக்கதாக, அதை வாழ்வில் அபியாசிக்கத்தக்கதாக ஆண்டவர் நீங்க எங்களுக்கு கிருபை தர வேண்டுமா சொல்லிக்கிறோம். வந்திருக்க ஒருவர் தன்னும் ஆண்டவரே வார்த்தையை தவற விடாதபடிக்கு கவனமாய் கேட்க, ஆவியான துணையோடு கேட்க, ஜெபத்தோடு கூட கேட்க கிருபை செய்கிறார். இயேசுவின் நாமத்தில் பிதாவே. ஆமென். ஓகே, அப்ப நாங்க இந்த நாளைக்கு ஒரு மாசமாய் இந்த பாடல்களை குறித்து கற்றுக்கொண்டு வருகிறோம். Depuis à peu près un mois, le pasteur nous enseigne par rapport aux tribulations et les épreuves. ஆகவே மூக்கு இருக்க மட்டும் சளி இருக்கத்தான் செய்யும். Quand on a un nez, c'est sûr qu'on aura des glaires. இந்த பிசாசும் எங்கட மாமிசமும் இந்த உலகம் இருக்க மட்டும் எங்களுக்கு பாடுகள் இருக்கத்தான் செய்யும். Il est certain que quand il y aura le Satan, il y aura ce monde et notre esprit et notre âme, il y aura forcément des épreuves. ஆகவே இயேசுநாதருடைய வருகை வரும் மட்டும் அல்லது நம்முடைய மரணம் சம்பவிக்க மட்டும் பாடுகள் இருந்து நாம் வெளியேற முடியாது. Jusqu'à qu'on rencontre la mort, c'est certain qu'on va rencontrer des épreuves et des tribulations. நான் உங்களுக்கு சொன்னேன், கிறிஸ்தவ பாடுகளை மட்டும் சார்ந்ததல்ல. Il n'y a pas seulement des épreuves chrétiennes. கிறிஸ்தவத்தை சமாதானத்தை பிரிக்க முடியாது. Les épreuves chrétiennes ne peuvent pas nous séparer de Dieu. கிறிஸ்தவத்தையும் சந்தோஷத்தையும் பிரிக்க முடியாது. On ne peut pas séparer les épreuves et la joie. கிறிஸ்தவத்தை நன்மைகளையும் பிரிக்க முடியாது. Et on ne peut pas enlever les bienfaits et les épreuves. கிறிஸ்தவத்தை பரிசுத்தத்தையும் பிரிக்க முடியாது. Et on ne peut pas séparer la sainteté et les épreuves. கிறிஸ்தவத்தை அதுபோல் பாடுகளையும் பிரிக்க முடியாது. Et de même, on ne peut pas séparer la vie chrétienne avec les épreuves. இது ஒன்றுக்குள்ள ஒன்று பிணைந்து தான் இருக்கும். Chacun sont entremêlés entre elles. ஆனால் இப்ப பொதுவான அபிப்பிராயம் வெளியில இருக்க மக்களாருக்கு ஒரு நிமிஷம், நீங்க யாரா புதுதாக வந்திருந்தா கை வச்சு காண்பிக்கிறது தான் முதல் தரம் நான் சபைக்கு வந்திருக்கேன்னு சொன்னா ஓகே, நன்றி. S'il y a quelqu'un de nouveau, levez la main. உங்களுக்கு நன்றி. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நீங்க வந்த நோக்கம் நிறைவேறுவதாக உங்கள் இதயத்தின் நினைவுகளை கர்த்தர் ஆசீர்வதித்து தருவாராக. ஓகே, ரைட். ஓகே, கவனிங்க. புதுசாக வந்தால் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நீங்கள் தொடர்ந்து ஞாயிற்றுக்கிழமை வந்தால் தான் கற்றுக்கொள்ள முடியும். Si vous venez chaque dimanche à l'église, alors vous allez pouvoir apprendre. ஓகே, சரி. அப்போ அந்த பாடல்களையும் பிரிக்க முடியாது. De même, on ne peut pas séparer les épreuves de notre vie. ஆனால் பாடல்களே தான் இருக்குன்னு நான் சொல்ல வரல. Mais on ne peut pas dire non plus que notre vie soit remplie que d'épreuves. ஆனால் பாடல்கள் தவிர்க்க முடியாது. Mais on ne peut pas les empêcher qu'elles viennent. அப்போ இந்த வெளியில் இருக்கிற ஜனங்கள் அல்லது உள்ள இருக்கிற ஜனங்களுக்கும் சில தவறான கருத்துக்கள் இருந்தால் அது எங்களுக்கு பிரச்சனை கொண்டு வரும். Si nous faisons des opinions, des avis par rapport aux épreuves que les gens ont de l'extérieur ou de l'intérieur, que les gens de l'extérieur viennent dans l'église pour avoir un bienfait, une bénédiction, n'est pas un tort. C'est pas un mal qui viennent chercher la bénédiction dans la présence de Dieu. Parce qu'il est certain que notre Dieu bénit. De même, quand Dieu a créé cette terre, il a béni Adam et Ève. Et on peut voir, de même, il a béni Abraham et Isaac. C'est certain que notre Dieu bénit. Et il est certain aussi que dans la vie chrétienne, il n'y a pas que seulement la bénédiction. Dans la nouvelle terre où on va accéder, là-bas, il est certain qu'il y aura seulement des bénédictions. Et même si on cherche des malheurs, on n'en trouvera aucun. சொல்லுவாங்க now and not yet. இப்போ என்ன எங்களுக்கு கிடைக்கும், இனி வருகிற உலகத்துல என்ன கிடைக்கும்னு பிரிச்சு பார்க்கணும். Il y a un théologien qui dit que nous devons savoir séparer les choses qui peuvent se passer sur cette terre et ce qui nous attend dans la nouvelle terre. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். Je vais vous donner un exemple. இயேசுவின் தழும்புகளால் குணமானோம் சொல்லப்பட்டிருக்கிறது. Il est certain qu'il est dit que nous sommes guéris par les tribulations, par les
Parce que Dieu a fait pour nous sur la அது croix. முக்கியமா இதுக்கு எடுக்கலாம்னு சொன்னா எங்களுடைய பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. Et de même, quand Dieu s'est sacrifié sur la croix, Dieu a pardonné nos péchés. ஆனால் அது எங்களுடைய சர்வசுவத்துக்கு சேருமா? அது சேரும். C'est certain que nous allons accéder au paradis. ஆனால் நான் திரும்ப சொல்றேன், இயேசு என்ன வருத்தம் இருக்குது, இயேசு தலைமுறையால் குணமாவேன்னு சொன்னா நான் கட்டாயம் சுகமாவேன்னு சொல்லல. Mais il est pas certain qu'il est écrit que nous allons guérir par les blessures de Dieu. இப்போ அச்சாரமா தான் ஆவியானவர் கொடுக்கப்பட்டிருக்கிறார். Le Saint-Esprit nous est donné comme un tampon. அச்சாரம்னா ஒரு 100 ரூபாய் கொடுக்கறதுக்கு 10 ரூபாய் தான் கொடுக்கப்பட்டிருக்கு. Sur ce qui est 100 €, il nous est donné que 10%. அப்ப கவனிங்க, அப்ப இந்த உலகத்துல இயேசு குணமான பாடுறது தவறே இல்லை. Mais il est pas, c'est pas un tort de croire que nous allons guérir avec les blessures de Jésus-Christ. ஏன்னா அந்த சிலுவை மரணத்திலே சுகம் இருக்குது. Parce que quand Jésus s'est sacrifié sur la croix, nous obtenons la guérison. ஆகவே நம்ம ஜெபம் பண்ணலாம். Donc on peut prier pour cela. ஆனா கிடைக்குமா கிடைக்காதது கடவுளோட சித்தம் இருந்தா கிடைக்கும். இல்லனா அவர் நோயோடயே வச்சிருக்க கூடும். Mais si nous allons obtenir la guérison ou pas, c'est la volonté de Dieu. ஆனா பரலோகத்துல இது now and not yet. இப்ப அப்ப ஒரு சுகத்தை அனுபவிக்கலாம். ஆனா பரலோகத்துல முழுமையா அனுபவிக்கலாம். Sur cette terre, on va obtenir ou pas la guérison, mais à la présence de Dieu, sur la nouvelle terre, on n'aura que la bonne santé. இந்த துருபதேசங்கள் வருகிறதுக்கு ஒரே ஒரு காரணம், பரலோகத்தில் அனுபவிக்க வேண்டியது துருபதேச சொல்றாங்க, என்ன செய்றாங்க, இந்த உலகத்திலே நீ அனுபவிச்சிடலாம். Il y a des mauvais conseils qui se disent que nous allons tout obtenir sur cette terre, mais alors que c'est des bénédictions qui nous attendent sur la nouvelle terre. அப்ப ஒரு தவறான கருத்து. Donc c'est des choses de mauvais conseils. சபையில வந்தா எல்லா பிரச்சனையும் தீர்ந்துடும். C'est pas vrai que nous allons avoir la paix sur tous nos problèmes. நோய் இருக்காது. Que nous allons être guéris. Que nous n'aurons pas de problème. Qu'on n'aura pas de chagrin. Et qu'on n'aura pas de soucis. பிசாசுல தொல்லை இருக்காது. Et qu'on ne sera pas embêté par le Satan. இல்ல, அதுக்கு மத்தியில தேவன் எங்களை ஆளுகை செய்கிறவராய் இருக்கிறார். Malgré tout cela qui se passe sur cette terre, on sera dans la présence de Dieu. சத்துருக்கள் மத்தியிலே எங்களை ஆளுகை செய்கிறவராய் அந்த மெய்ப்பெற்றிருக்கிறார். Malgré les épreuves, nous sommes dans la présence de Dieu. அப்ப ஒரு சமநிலை நில்லுங்க. Donc on doit trouver un équilibre. பாடுகளும் இருக்கு. Il y aura des problèmes. அது எல்லாத்தையும் விட ஆசீர்வாதம் இருக்குது. Mais par-dessus cela, il y a des bénédictions, la paix, சந்தோஷம் இருக்குது. il y a la joie, நன்மைகள் இருக்குது. il y aura des bienfaits. தேவைகள் சந்திக்கப்படும். யெகோவா ஈரா சந்திப்பார். Et Dieu rencontrera tous nos besoins. அதுக்குள்ள பாடுகள் இருக்குது. Et au milieu de tout cela, il y aura des tribulations et des problèmes. ஓகே. சரி, இப்ப நான் சொன்னேன், இப்ப நான் அந்த பாடுகள் கிட்ட தான் நான் பேச வந்தேன். Je suis venue aujourd'hui vous parler des tribulations et des épreuves. அந்த பாடுகளை பேசிட்டு Une fois que j'ai parlé de நான் cela, சொன்னேன், இந்த பாடுகள் லேசா இருக்கணும்னு சொன்னான். mais il faut qu'on prenne tout ça à la légère. அடுத்த உலகத்தை குறித்த ஒரு இருதயத்துல உனக்கு சரியான ஒரு காரியத்தை கர்த்தர் உள்ள வச்சிட்டாரா இருந்தால் இக்காலத்து பாடுகள் இனிவரும் மகிமைக்கு ஒப்பானது அல்லது நீ இருதயத்தை புரிந்து கொள்ள இந்த பாடுகள் சிம்பிளா இருக்கும். On doit prendre à la légère les épreuves de maintenant parce qu'on doit avoir une vision très claire dans notre cœur, ce qui nous attend dans la nouvelle terre. கவனிங்க, நான் சிம்பிளா போன்னு சொன்னா இப்ப எனக்கு நோய் வந்தா நோயோட ஆகாரத்தை உணருவன். Prendre à la légère les épreuves, c'est compliqué aussi quand on a un problème de santé. C'est sûr qu'on va traverser des douleurs. ஆனா அடுத்த உலகத்தை நான் யோசிச்சு போறேன். Mais quand on réfléchit à la nouvelle terre, அந்த உலகத்துல எதுவுமே இருக்காது. Que là-bas il n'y aura pas de peur. எல்லாம் சந்தோஷம் தான். Il n'y aura que la paix qui nous attend. Il y aura une joie éternelle. On aura Dieu face à face. Il n'y aura pas de tristesse. Il n'y aura pas de pleurs. Il n'y aura pas de mort. Il n'y aura pas de malédiction. Les épreuves, c'est sûr qu'il y en aura, mais il faut prendre cela à la légère tant qu'on médite les bienfaits qui nous attendent sur la nouvelle terre. Du coup, je suis en train de vous parler de la nouvelle terre qui nous attend.
Ceux qui écoutent aujourd'hui mon enseignement, vous devez écouter cela depuis le début pour pouvoir comprendre tout l'ensemble. அப்பதான் நான் போனவர் சொன்னேன் தேவனுடைய ராஜ்யம் சொன்னா இல்ல இப்படி அப்ப நான் சொன்னேன் போனவர் சொன்னேன் பழைய ஏற்பாட்டிலே ஒரு ராஜ்யத்தை குறித்து நாங்க போனவர் தெளிவாக பார்த்தோம். ஒரு ராஜா இருக்கிறார், ஒரு ராஜ்யம் இருக்கிறது. Dans l'Ancien Testament, on a vu par rapport à un royaume. நான் சொன்னேன் அந்த ராஜ்யத்தை குறித்து இயேசுநாதர் வரும்பொழுது அந்த யோவான் சாணம் வரும்போது சொன்னால் தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிட்டுனா கிட்ட வந்துட்டு இல்ல, தேவனுடைய ராஜ்யம் வந்துடுச்சு. Quand Jean-Baptiste parle du royaume, il parle que le royaume est proche. ஆனா நான் சொன்னேன் ஒரு சந்தேகக்குறியோட விட்டேன், நான் ஒரு சஸ்பென்ஸோட விட்டேன். ராஜ்யம் வந்துடுச்சு சொன்னாங்க, ஹேண்ட்னு சொன்னா உண்மைப்படி கிரீக்ல நீங்க பார்த்தா அது வந்துடுச்சு. ஆனால் இன்னைக்கு உலகத்தை பார்த்தா தேவனுடைய ராஜ்யம் நடக்கிற மாதிரியா இருக்கு. Il est certain qu'on nous dit que le royaume des cieux est proche. Mais est-ce que vous voyez que cela est aussi proche que cela? ஆகவே நான் சொல்றேன், கவனிங்க. Soyez vigilants. நீங்க பைபிளை படிக்க தெரியாட்டி நீங்க முழுக்க பிழையா படிப்பீங்க. Si vous ne comprenez pas ce que vous lisez dans la parole de Dieu, alors vous allez vous perdre. உதாரணம் போனோம் சொன்னானே, புதிய ஆவிக்கு அதாவது ஆபிரகாமுக்கு விசுவாசிச்சவங்க, பழைய ஏற்பாட்டா இருக்கட்டும் புதிய ஏற்பாட்டா இருக்கட்டும், அவங்க தான் உண்மையான இஸ்ரவேலர்கள். Ceux qui ont cru en Abraham, ce sont les vrais Israélites. அப்படி நீங்க சரியா விசுவாசிக்காவிட்டால் தான் நீங்க தேவையில்லாத குழப்பங்கள் வரும். Si vous n'avez pas la bonne foi, alors vous allez être perdu. இனி இஸ்ரேலுக்கு பெரிய மகிமை இருக்கு, இதெல்லாம் துர்பதேசம் வார்த்தைக்கு காரணம் நாம சரியா வேதத்தை படிக்க முடியாது. Ceux qui comprennent de mauvaises choses par rapport au peuple d'Israël, c'est ceux qui ne comprennent pas ceux qui lisent la Bible. Le royaume des cieux et la nouvelle terre, c'est la même chose. Dans Matthieu et Marc, on parle du royaume des cieux. Il n'y a pas de différence entre les deux. Ok. நல்லா கவனிங்க. அப்ப இப்போ உதாரணமா சும்மா சிம்பிளா சொல்றேன் பாருங்க, இது எப்படி பிளேயர் லைக் பண்ணலாம் இப்போ அதான் சொல்ல போறேன். இப்போ நான் சொன்னேன் இப்போ பழைய ஏற்பாடு சில காரியம் பார்க்க போறோம். நான் முன்னுக்கு நான் சில பிரச்சனையை நீக்கணும்னா ரட்சிப்பு முக்காலத்துக்குரியது. ரட்சிப்பு முக்காலத்துக்குரியது. Le salut, c'est ce qui nous attend. இப்போ உதாரணத்துக்கு நாங்கள் ரட்சிக்கப்பட்டிருக்கோம்னு வேதம் சொல்லுது. Il est écrit que nous sommes sauvés. 1 யோவான் 5:13 வாசிப்போம். 1 Jean chapitre 5. 5:13. Verset 13. Je vous ai écrit ces choses avant que vous sachiez que vous avez la vie éternelle, vous qui croyez au nom du Fils de Dieu. Est-ce qu'il nous a donné la vie éternelle ou il nous l'a déjà donnée? Il l'a donnée. Est-ce qu'il nous l'a déjà donné ou il va le donner? Est-ce que nous avons été sauvés ou nous allons être sauvés? Nous sommes sauvés. Nous allons lire Romains 8:10. Et si Christ est en vous, le corps il est vrai est mort à cause du péché, mais l'esprit est à vie à cause de la justice. மேலும் கிறிஸ்து உங்களில் இருந்தால் சரீரமானது பாவத்து நிமித்தம் மரித்ததாயும் ஆவியானது நீதி நிமித்தம் ஜீவனுள்ளதாயும் இருக்கும். இப்போ ஆவி எப்படி இருக்குது? ஜீவனுள்ளதா இருக்குது. ஒரே ஒரு வசனம் 10:9 ரோமர் 10:9. Nous allons lire 10:9 dans le livre de Romains. Romains 19. Si tu confesses de ta bouche le Seigneur Jésus et si tu crois dans ton cœur que Dieu l'a ressuscité des morts, tu sauras. என்னவென்றால் கர்த்தராகிய இயேசுவை உன் வாயினாலே அறிக்கையிட்டு தேவன் அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பினார் என்று உன் இருதயத்திலே விசுவாசித்தால் ரட்சிக்கப்படுவாய். இயேசுநாதர் கர்த்தர்னு சொல்லி நாங்கள் விசுவாசித்து அவர் தேவன் அவரை மருத்துவ செய்தார் என்று சொன்னால் நம்ம ரட்சிக்கப்படுவோமா? ரட்சிக்கப்பட போறோமா? ரட்சிக்கப்படுவோமா? சொன்னது ரட்சிக்கப்படுவோம். அப்புறம் விசுவாசிச்சுட்டா ரட்சிக்கப்பட்டுட்டோம். ஓகே, ரைட். Si on y croit que quand on confesse nos péchés par la bouche et qu'on croit de tout notre cœur que Dieu a ressuscité des morts, alors nous serons sauvés. இப்போ 1 பேதுரு 1:9. Nous allons prendre 1 Pierre 1:9. இந்த வித்தியாசங்கள் தெரியாதபடினால தான் பைபிளை படிக்க நமக்கு ரொம்ப கடினமா இருக்குது.
Parce que vous obtiendrez le salut de vos âmes pour prix de votre foi. உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும ரட்சிப்பை அடைகிறீர்கள். இப்போ அடைஞ்சிட்டமா அடைஞ்சு கொண்டு இருக்கிறோமா? Est-ce que nous allons l'obtenir ou nous l'avons obtenu? அடைஞ்சு கொண்டு இருக்கிறோம். முதல்ல என்ன சொன்னோம்? அப்பயே இப்படி போய் சொல்றீங்க. அதான் அடுத்த பாப்போம். ரோமர் 11:11. Nous allons prendre Romains 13:10. அப்ப இது என்னன்னு விளங்கி கொண்டா சரி. ஓகே 11:11. Verset 11. Cela importe d'autant plus que vous savez en quel temps nous sommes. C'est l'heure que vous vous réveillez enfin du sommeil, car maintenant le salut est plus près de nous que lorsque nous avons cru. நித்திரையை விட்டு எழுந்திருக்கத்தக்க வேலையாயிற்றென்று நாம் காலத்தை அறிந்தவர்களாய் இப்படி நடக்க வேண்டும். நாம் விசுவாசிகளான போது ரட்சிப்பு சமீபமாய் இருந்ததை பார்க்கிறோம். இப்பொழுது அது நமக்கு அதிக சமீபமாய் இருக்கிறது. அப்ப இனி வருங்காலத்துல தான் அதை ரட்சிப்பு என்ன செய்ய போறோம் நாங்க அடைய போறோம். சரியா இல்லையா? Nous allons obtenir le salut qui est proche de nous. சரியா இல்லையா? அப்ப ரட்சிப்பு இப்ப என்னமா சொல்லி இருக்குது? எதிர்காலம் சொல்லி இருக்குது. உங்களுக்கு இனி எதிர்காலம் வருங்காலம் படிப்பு கொடுக்க வேண்டி இருக்குது. சரி ஓகே. அப்ப பாருங்க அப்ப எந்த இடத்துல நல்லா கவனிங்க, எந்த ரட்சிப்பை சொல்லுதுன்னு புரிஞ்சு கொண்டா எல்லாம் சரியா? Si nous comprenons dans quel temps il parle du salut, alors tout sera clair. அதே போல தேவராட்சியத்தை சொல்லும் பொழுது quand on nous parle du royaume des cieux, நான் கவனிங்க, எப்போதும் தேவன் ஆளுகை செய்கிறவன்னு சொல்லப்பட்டிருக்கு. il est certain que Dieu va dominer. ஒரு சில இடத்துல தேவராட்சியம் இப்ப சமீபத்தில் இருக்கு, அதாவது இப்ப தேவராட்சியம் உங்களுக்கு நடந்து கொண்டிருக்குன்னு சொல்லப்பட்டிருக்கிறது. À certains passages, ils disent que le royaume des cieux est près de nous. ஒரு சில இடத்துல தேவராட்சியம் இதுதான் வரும்னு சொல்லப்பட்டிருக்கு. Il est dit qu'il va arriver. அப்ப இது மூணும் என்னன்னு புரிஞ்சு கொள்ளாட்டி நீங்க தேவராட்சியத்தை குறித்து தவறான ஒரு அபிப்பிராயத்தோடயே நீங்க பைபிளை படிப்பீங்க. Si on ne comprend pas le temps de ces trois choses, alors nous n'allons pas mieux comprendre. Okay. நம்ம போன வாட்சி சில வசனத்தை மட்டும் நான் வாசிக்க போறோம். Nous allons lire les versets de la dernière fois. 2 சாமுவேல். 2 Samuel. இப்போ நான் சொல்றேன், நல்லா கவனிங்க. நான் போன தெளிவா உங்களுக்கு சொன்னேன், பழைய ஏற்பாட்டுல ஒரு ராஜாவை பற்றி சொல்லுது, ஒரு ராஜ்யத்தை பற்றி சொல்லுது. Dans l'Ancien Testament, on nous parle d'un royaume et d'un roi. Okay. அந்த ராஜ்யத்தை தான் இயேசு வரும்போது சொன்னா தேவராஜ்யம் சமீபமாய் வந்திருக்கு. அல்லது இன்னொரு சொன்னால் நான் ராஜா வந்துட்டேன், அந்த ராஜ்யம் வந்துருச்சு. Et quand Jésus-Christ dit que moi je suis là, ça veut dire que le roi est arrivé, alors son royaume approche. ஆனா அது முழுமையா வரல. Mais il n'est pas arrivé complètement. ஏன்னா ஒரு சில இடத்துல ஒரு சில பல இடத்துல சொல்லுது இனிதான் அந்த ராஜ்யம் வரும். நான் வழங்கப்படுத்துறேன், இனிதான் அந்த ராஜ்யம் வரும். Alors ce royaume, il est écrit qu'il va arriver. இன்னும் சொன்னா அந்த ராஜ்யம் இப்ப ஆவிக்குரிய ரீதியா உலகத்துக்கு வந்துருச்சு. Mais de manière spirituelle, il est près de nous. இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் அந்த ராஜ்யத்துக்குள்ளே, இருளின் அதிகாரத்திலிருந்து குமார ராஜ்யத்துக்குள்ளே ஏற்கனவே நாங்கள் வந்துட்டோம். Ceux qui sont sauvés sont déjà dans le royaume de Dieu. ஆனால் முழுவதுமா இந்த ராஜ்யம் வரல. Mais nous ne sommes pas dans le royaume complet de Dieu. வெளியரங்கமா பார்க்கும் பொழுது இன்னைக்கு சாத்தான் ஆளுகிற மாதிரி இருக்கொழிய உலகத்தை பார்த்து தேவன் ஆளுகிற மாதிரி தெரியுது இல்ல. Quand nous avons un recul et que nous observons, nous voyons le royaume du Satan, mais pas celui de Dieu. ஒரு நாள் வருது கிறிஸ்துவின் ராஜ்யமாய் உலகம் மாறும். Mais un jour viendra où on verra dans ce monde le royaume de Dieu. அதுக்கு தான் நாம காத்திருக்கிறோம். Et c'est pour cela que nous attendons. நீ காத்திருக்க இல்லையோ தெரியல, நான் அதுக்கு தான் காத்திருக்கிறேன். Moi je sais pas ce que toi tu attends, mais moi c'est ce que j'attends. அன்னைக்கு தான் எல்லா பிரச்சனைக்கும் ஒரு தீர்வு. Et alors il y aura une fin pour toute chose. ஓகே, சரி இப்ப பாப்போம். 2 சாமுவேல் 7:16. Nous allons prendre 2 Samuel chapitre 7. Verset 15. உனக்கு முன்பாக நான் தள்ளிவிட்ட சவுலிடத்திலிருந்து என் கிருபையை விலக்கினது போல அவனை விட்டு விலக்க மாட்டேன். அவனை விட்டுனா இது வருகிற ஆரம்பிக்கும். ஓகே. உன் வீடும் உன் ராஜ்யமும் என்றென்றைக்கும் தாவீது சொல்லப்பட்டிருக்கான். உனக்கு முன்பாக ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜ்யம் என்றென்றைக்கும் ஸ்திரப்பட்டிருக்கும். உன் ராஜாசனம் என்றென்றைக்கும் நிலை பெற்றிருக்கும் என்றார். ஓகே. அப்ப ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கார். வாசிங்க. Verset 15. Mais ma grâce ne se retirera point de lui, comme je l'ai retiré de Saul, et que j'ai rejeté devant toi. Ta maison et ton règne seront pour toujours assurés. Ton trône sera pour toujours affermi. Ok, un raja vakuttapapattirukkudhu. Il est écrit par rapport à un roi. Un rajyam vakuttapapattirukkudhu. Et il nous est affirmé d'un trône. Right, Daniel புத்தகம். Nous allons prendre le livre de Daniel. 2:34-35. Chapitre 2, versets 34 et 35. இது ஏற்கனவே சொன்னது அப்படியே சிம்பிளா சொல்லி கொண்டு போறேன். ஆனா அதை நீங்க உள்ளத்துல பதிக்கிற ஒரு ராஜ்யம் இருக்குது, ஒரு ராஜா வரப்போறார். இயேசு தான் அந்த ராஜா.
Nous l'avons déjà vu la dernière fois, mais il faut confirmer dans notre cœur qu'il y a un royaume de Dieu qui arrive et par rapport au roi qui nous attend. Tu regardais lorsqu'une pierre se détacha sans le secours d'aucune main, frappait les pieds de fer et d'argile de la statue et les mit en pièces. Alors le fer, l'argile, l'airain, l'argent et l'or furent brisés ensemble et devinrent comme la balle qui s'échappe d'une aire en été. Le vent les emporta et nulle trace n'en fut retrouvée. Mais la pierre qui avait frappé la statue devint une grande montagne et remplie de toute la terre. நீர் பார்த்து கொண்டிருக்கும் போதே கைகளால் பெயர்க்கப்படாத ஒரு கல் பெயர்ந்து உருண்டு வந்தது. அது அந்த சிலையை இரும்பும் களிமண்ணுமாகிய அதன் பாதங்களில் மோதி அவைகளை நொறுக்கி போட்டது. அப்பொழுது அந்த இரும்பும் களிமண்ணும் வெண்கலமும் வெள்ளியும் பொன்னும் ஏகமாய் நொறுங்குண்டு கோடை காலத்தில் போரடிக்கிற களத்திலிருந்து பறந்து போகிற பதரை போலாயிற்று. அவைகளுக்கு ஒரு இடமும் கிடையாதபடி காற்று அவைகளை அடித்து கொண்டு போயிற்று. À l'arrivée de Jésus, il y aura Jésus qui va arriver et tout ce qui existe dans ce monde va disparaître. சிலையை மோதின கல்லோவென்றால் ஒரு பெரிய பர்வதமாகி பூமியை எல்லாம் நிரப்பிற்று. இதுதான் அடிக்க சொல்ற புதிய பூமி. ஓகே, இல்ல புதிய ஜெருசலேம். எதுவும் சொல்லலாம். 44 தானியேல் 2:44. Nous allons prendre verset 44 dans le même chapitre. Dans le temps de ces rois, le Dieu des cieux suscitera un royaume qui ne sera jamais détruit et qui ne passera point sous la domination d'un autre peuple. Il brisera et anéantira tous ces royaumes-là. Et lui-même subsistera éternellement. அந்த ராஜாக்களின் நாட்களிலே பரலோகத்தின் தேவன் என்றென்றைக்கும் அழியாத ஒரு ராஜ்யத்தை எழும்ப பண்ணுவார். அந்த ராஜ்யம் வேறே ஜனத்துக்கு விடப்படுவதில்லை. ஒரு கல் கையால் பெயர்க்கப்படாமல் மலையிலிருந்து பெயர்ந்து உருண்டு வந்து இரும்பையும் வெண்கலத்தையும் களிமண்ணையும் வெள்ளியையும் பொன்னையும் நொறுக்கினதை நீர் கண்டீரே. அப்படியே அது அந்த ராஜ்யங்களை எல்லாம் நொறுக்கி நிர்மூலமாக்கி தானோ என்றென்றைக்கும் நிற்கும். நீங்க இந்த ராஜ்யத்தை குறித்த ஒரு அறிவு இல்லைன்னா நீங்க கிறிஸ்தவனா இருந்தே பிரயோஜனமா இன்னும் எனக்கு தெரியல. Si on ne comprend pas bien tout ce qui nous attend dans le royaume des cieux, alors c'est triste d'être un chrétien. ஏன்னா அந்த ராஜ்யத்தை குறித்து பழைய ஏற்பாட்டு அந்த ராஜ்யத்தை குறித்து பழைய ஏற்பாட்டு முழுவதும் சொல்லப்பட்டிருக்கிறது. Dans l'ensemble de l'Ancien Testament, on ne parle que du royaume des cieux. அதத்தான் யூதர்கள் எதிர்பார்த்திருந்தாங்க. Et que les Juifs attendaient avec ardemment. ஆனா அவங்க தவறா எதிர்பார்த்தாங்க. Mais ils l'attendaient d'une manière pas correcte. அவங்க தாங்க மட்டும் தான் ஆளுவோம் மீதி எல்லாம் அடிமையா இருப்பாங்க நினைச்சிட்டாங்க. Ils pensaient les Juifs qu'ils allaient eux tout seuls dominer, mais ils pensaient pas aux autres. அதனால தான் இயேசு வரும்போது பாருங்க தான் மேசியாங்கிறது ரெண்டு இடத்துல தான் நான் நினைக்கிறேன் சொன்னார். Quand Jésus fut enseigné, il disait que seulement 2 fois qu'il était le Messie. மனுஷகுமார் சொன்னார் நான் மேசியான்னு சொல்லல, ஒன்று ரெண்டு இடத்துல தவிர சொல்லல நான் மேசியான்னு. Il disait la plupart du temps qu'il était l'homme de Dieu. ஏன்னா அவங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? Parce que son attente c'était quoi? அந்த மேசியா வருவாரு. Ils attendaient le Messie. உலகத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டு ரோமரெல்லாம் அழிச்சிட்டு une fois qu'il aura tout anéanti les Romains. தாங்க எருசலேமிலே மிகப்பெரிய ஆக்களா இருக்கும். Et que les Juifs ils allaient dominer et qu'ils allaient pouvoir tout dominer. அவங்க ஆவிக்குரிய சிந்தை இருக்குல்ல. Ils n'avaient pas un regard spirituel. இன்னைக்கு எங்கட ஜனங்கள் மாதிரி இந்த உலகத்தின் சிந்தை தான் அவங்களுக்கு இருந்தது. Comme les gens actuels, ils avaient que les pensées de ce monde. அவங்களுக்கு கூட சொல்லிடாது. On pouvait pas dire du mal d'eux. ஆவி மிகப்பெரிய ஊற்றப்படாத காலத்துல அப்படி நினைவு கூர்ந்தாங்க. இன்னைக்கு ஆவி ஊற்றப்பட்டு சபையிலே வந்து பிரசங்கம் கேட்டுட்டோம் இந்த உலகத்தை குறித்து தியானம் பண்றவங்க எத்தனை பேர் நாங்க இருக்கோம் இதுக்குள்ள. Les Juifs n'étaient pas remplis par l'esprit de Dieu, mais aujourd'hui nous avons l'Esprit Saint avec nous et malgré cela nous avons de mauvais calculs. ஆகவே அவங்கள பத்தி சொல்லி பிரயோஜனம் இல்லை. Donc c'est pas bien de parler mal d'eux. இப்போ உனக்காவது ஒரு 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 எண்ணம் இருக்குது, அடுத்த ஒரு உலகம் இருக்குது, இதல்ல முக்கியம், அடுத்த உலகம் தான் முக்கியம். Est-ce que tu as l'objectif qu'il y a un monde nouveau qui t'attend, le royaume des cieux? Daniel 7வது அதிகாரத்துக்கு Nous allons prendre Daniel chapitre 7 14 verset 14. On lui donna la domination, la gloire et le règne, et tous les peuples, les nations et les hommes de toutes les langues le servirent. Sa domination est une domination éternelle qui ne passera point, et son règne ne sera jamais détruit. சகல ஜனங்களும் ஜாதியாரும் பாஷைக்காரரும் அவரையே சேவிக்கும்படி
13வது வசனத்தை வாசிச்சா இயேசுநாதர் சொல்லப்பட்டிருக்கு. அவரையே சேவிக்கும்படி அவருக்கு கர்த்தத்துவமும் மகிமையும் ராஜரீகமும் கொடுக்கப்பட்டது. அவருடைய கர்த்தத்துவம் நீங்காத நித்திய கர்த்தத்துவம். அந்த ராஜ்யத்தை தான் இருக்கிறோம். இங்கே நாங்க வாழ்றதுக்கு அல்ல நாம இவ்வளவு பாடுபடுகிறோம். Nous sommes pas appelés à vivre éternellement ici. Nous sommes appelés à vivre dans le royaume des cieux éternellement. Nous allons lire verset 18. Chapitre 7 verset 18. ஆனாலும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்கள் ராஜரீகத்தை பெற்று உன்னதமான பரிசுத்தவான்கள் யாரு? இயேசு கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவங்க அல்லது பழைய ஏற்பாட்டிலே தேவனை விசுவாசித்தவங்க. Ceux qui sont crus en Dieu, c'est eux les hommes de Dieu. என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள். யார் ராஜ்யத்தை சுதந்தரித்துக் கொள்வார்கள்? Qui posséderont le royaume éternellement, ce sont les saints du trio. புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்துல பழைய ஏற்பாட்டு பாக்காட்டி பைபிள் படிக்கிறது இல்ல, மூடி வச்சிட்டு போக வேண்டியதுதான். Si on ne lit pas l'Ancien Testament avec l'Esprit de Dieu, on aura du mal à comprendre. திரும்ப சொல்ற பழைய ஏற்பாட்டுல பரிசுத்தவான்கள் சொல்லப்பட்டது. பழைய ஏற்பாட்டுல தேவனை விசுவாசித்தவர்களும் புதிய ஏற்பாட்டுல தேவனை இயேசு கிறிஸ்துவை விசுவாசித்தவர்களும். Les saints du trio, ce sont ceux qui ont la foi en Dieu dans l'Ancien Testament et dans le Nouveau Testament. இத பார்த்தா புதிய ஏற்பாடு சொல்லப்படுது. சிறுமந்தையே நீ பயப்படாத, ராஜ்யத்தை கொடுக்க பிதா உனக்கு கொடுக்க சித்தமாய் இருக்கிறார். ராஜ்யத்தையே கொடுக்க, ராஜ்யத்துல நீதான் அரசாள போற, இயேசுவோட கூட நீதான் அரசாள போற, அதை கொடுக்க அவர் சித்தமா இருக்கிறார். அந்த ராஜ்யத்தை, அதாவது இங்க வருகிற புதிய வானம் புதிய பூமியிலே தேவதூதர்களுக்கு கீழ்ப்படுத்தப்படவில்லை, உனக்கு தான் கீழ்ப்பட்டு இருக்கிறீங்களா? Dans le Nouveau Testament, il est écrit que le petit peuple n'ait pas peur, c'est toi que j'ai appelé pour dominer sur le royaume qui va arriver. அந்த உலகத்தோட ஒப்பிடும்போது, அந்த நித்திய உலகத்தோட ஒப்பிடும்போது நாம் இங்க வாழ்கிற வாழ்க்கை ஒண்ணுமே இல்லை. Quand nous comparons le royaume qui nous attend et la vie que nous vivons actuellement, il n'y a rien de comparable. பரிசுத்த ஆவியானவர் இந்த ராஜ்யத்தின் மகிமையை குறித்து பழைய ஏற்பாடு முழுவதும் சொல்லப்பட்ட இந்த ராஜ்யத்தை குறித்து எங்கள் இருதயத்துக்குள்ளே ஒரு முன் சுவையை கொண்டு வருவாராக. Je souhaite que le Saint-Esprit vous éclaire au plus profond de vous ce qui nous attend dans le royaume qui arrive, qui est proche. திரும்ப சொல்றேன், பரிசுத்த ஆவியானவர் தொடர்பில்லாதவங்க, பரிசுத்தர் கனம் பண்ணாதவங்க, பரிசுத்தர் தெய்வமா ஏற்றுக்கொள்ளாதவங்க, யெகோவா தேவனா ஏற்றுக்கொள்ளாதவர்கள், அவர் ஆத்மத்துவத்தை ஏற்றுக்கொள்ளாத நீங்க ஒருபோதும் இருதயத்துக்குள்ள எதையும் சாதிக்கணும். Si vous ne croyez pas en Saint-Esprit et que vous n'avez pas une relation très proche de lui, alors vous ne pouvez pas comprendre la profondeur de la parole de Dieu. நான் சொன்னேன், இன்னைக்கு நான் ஆயிரத்துல சொல்வேன், இன்னும் சொல்வேன், இன்னைக்கு இந்த பூமியில உன்னோடு என்னோடு இருக்கிற பரிசுத்த ஆவியான தேவன், அவர் உனக்கு விளங்கப்படுத்தாத எதுவும் உனக்கு இருதயத்தில் விளங்க போறதில்லை. Si le Saint-Esprit qui vit au milieu de nous ne peut pas éclaircir sa parole qui est dans la Bible, alors tu ne peux pas comprendre de toi-même. 24 மூப்பர்களும் 4 ஜீவன்களும் சொல்லுது, அவங்க வணக்கமாய் விழுந்து கிரீடங்களை தேவ சமூகத்தில் வைத்து மகிமையும் வல்லமையும் பெற்றுக்கொள்ள நீரே பாத்திரராய் இருக்கிறீர், நீரே சகலத்தை சிருஷ்டித்தீர், உம்முடைய சித்தத்தினால் எல்லாம் உண்டாயின்னு முன்குப்புற விழுந்து ஆராதிக்காம தானே. Quand il est écrit qu'il y a 24 vieillards et 7 élus, ils ont jeté leur couronne à terre parce qu'ils ont glorifié notre Dieu qui est saint. Et de même, nous devons glorifier et vénérer le Saint-Esprit. Nous devons le respecter. C'est le Jéhovah Yireh. Il n'est pas plus bas que notre Dieu. பரிசுத்த ஆவியானவர் இருக்கிறதை விட பிதாவுக்கு எதுவும் மேன்மையா இல்லை. Il n'y a pas quelque chose de plus chez notre Dieu que le Saint-Esprit. சொல்றேன், பிதாவை நீ வணங்குறது போல, இயேசுவை முகங்குப்புற விழுந்து வளர்றது போல வணங்குறது போல பரிசுத்த ஆவியானவரை முகங்குப்புற விழுந்து வணங்கு, அப்பொழுது உன்னுடைய இதயத்திலே அதிக காரியங்களை வெளிப்படுத்துவார். Tu dois t'abaisser et vénérer ton Dieu, ton Jésus-Christ et ton Saint-Esprit de la même manière. இன்னைக்கு சபை கருத்துறதுக்கு சொன்னேன், நான் சொல்றேன், ஆவிக்குரிய ரீதியாக தசம் 1 மில்லியன் சவரை போட்டுட்டு தசம் உண்டு, அது ஒண்ணுமே இல்ல. அப்படி அந்த ஒண்ணுமே இல்லாத அளவு ஆவிக்குரிய வாழ்வு தான் உனக்கு வரணும்னா அது பரிசுத்த ஆவியானவர் உண்டாக்கப்பட வேண்டும். Si tu dois comprendre un millième de choses dans la parole de Dieu, alors tu seras seulement aidé par le Saint-Esprit pour le comprendre, mais pas par toi-même. வேத வசனத்தையும் அவரை பிரிச்சிடாதீங்க. Ne séparez pas la parole de Dieu et le Saint-Esprit. நீ பிள்ளையார்களை கொண்டால பரவாயில்லை, திரும்ப சொல்றேன்,
ஜெபம் மிக முக்கியம் எனக்கு தெரியும். ஜெபம் பண்ற வேலையை விட இது அதே நான் மிகப்பட்டு சொல்றேன். ஜெபம் பண்ற வேலையை விட இந்த வாசிக்கிற வேலையும் ஆவியானவர் சார்ந்து வாசிக்கிற வேலையை கூட்டிப்பார். உன் வாழ்விலே என்ன சொல்றது வெளிப்பாட்டின் மேல் வசனம் விளங்குதல் வெளிப்பாட்டின் மேல் வெளிப்பாடு தருவார். Il est important de prier, mais au-dessus de cela, il faut lire la parole de Dieu avec l'aide du Saint-Esprit. Alors, nous allons être construits en lui. எதிர்வருகிற ராஜ்யம் யாருக்கு விடப்படுறதில்லை? உலகத்துக்கு அல்ல, பரிசுத்தவான்களுக்கு, தேவதூதர்களுக்கும் இல்லை. Le royaume qui nous attend, où on va vivre éternellement, n'est pas donné à n'importe qui. C'est seulement pour les saints de Dieu, du Très-Haut. Dans le monde à venir, nous serons plus élevés que les anges et nous allons vivre avec lui éternellement. Alors, j'ai des frissons juste de l'entendre. Dieu va nous élever par-dessus, par tout le monde. Il faut qu'on ait la pensée de la royaume des cieux qui nous attend. அந்த ஆளுகை யாருக்கு கொடுக்கப்படும்? பரிசுத்தவான்களுக்கு. பழைய ஏற்பாடாக புதிய ஏற்பாடாக பரிசுத்தவான்களுக்கு கொடுக்கப்படுகிறது. Le roi des rois va gouverner, il sera le chef, il sera assis sur le trône et nous on va dominer aussi avec lui. அந்த வசனத்தை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. சிறுமந்தையே அப்ப ஒண்ணும் இல்லாத ஒரு நீ ஒண்ணும் செய்ய முடியாது. சிறுமந்தையே உனக்கு ராஜ்யத்தை கொடுக்க பிதா சித்தமா இருக்கிறார். Nous petit peuple, il est dit nous sommes rien qu'une poussière, mais à nous il va nous donner la domination du royaume qui nous attend. உனக்கு ஆவியான துணை இல்லனா நான் சொல்றது உனக்கு ஒண்ணும் விளங்காது, உனக்கு ஒண்ணும் புரியாது, உனக்கு ஒரு உணர்வு உண்டாகாது. Si tu n'as pas le soutien du Saint-Esprit, tu ne peux pas comprendre la profondeur des choses. ஒளியிலுள்ள பரிசுத்தவான்களுக்கு பங்கடைய செஞ்சிருக்காங்க. Il nous a permis de voir la lumière éternelle. நாங்க பரிசுத்தவான்கள், இப்பவே பரிசுத்தவான்கள் தான். Nous sommes déjà appelés les saints. அந்த பரிசுத்தவான்கள் தான் ராஜ்யம். Et c'est pour eux c'est pour nous qui le royaume des cieux. Nous allons 7 verset 27. வானத்தின் கீழே உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். இது படிக்கும் போது உனக்கு ஒன்றும் செய்யாட்டி, உனக்கு ஒரு வாக்கில் ஒன்றும் செய்யாது, நீ இப்படியே இருக்கலாம். Le règne, la domination et la grandeur de tous les royaumes qui sont sous les cieux seront donnés au peuple des saints du Très-Haut. Son règne est un règne éternel et tous les dominateurs le serviront et lui obéiront. வானத்தின் கீழெங்கும் உள்ள ராஜ்யங்களின் ராஜரீகமும் ஆளுகையும் மகத்துவமும் உன்னதமானவருடைய பரிசுத்தவான்களாகிய ஜனங்களுக்கு கொடுக்கப்படும். Nous sommes le peuple des saints du Très-Haut, que ce soit dans l'Ancien Testament ou dans le Nouveau Testament. J'espère que c'est clair pour vous. Les saints de l'Ancien Testament, qu'est-ce qu'ils attendaient? Un royaume. C'est le roi Jésus-Christ qui va être sur le trône et nous allons dominer avec lui. Okay. இப்போ சில வேளை பழைய ஏற்பாடு படிக்கும்போது நான் சொன்னேன், இப்போ ஒரு ராஜா இருக்கான்னு சொன்னேன், ஒரு ராஜ்யம் இருக்குன்னு சொன்னேன். Je vous ai parlé qu'il y a un royaume et un roi. ராஜா இயேசு கிறிஸ்து. Le roi c'est Jésus-Christ. பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடு பரிசுத்தவான்கள் அந்த ஆளுகை செய்வார்கள். Et dans l'Ancien et Nouveau Testament, les saints eux vont dominer avec lui. இப்போ நான் போன முறை சொல்லும்போது சொன்னேன், அது தேவ ராஜ்யம்னு சொல்லலாம். Nous pouvons parler du royaume des cieux. C'est le royaume du Messie. Que c'est le royaume des chrétiens. C'est un royaume éternel. C'est un royaume qui nous attend. On peut dire que c'est une nouvelle terre. Le nouvel Jérusalem. Le royaume des cieux. C'est le royaume de Dieu. C'est le royaume de l'éternel. C'est le royaume de Dieu. Et que c'est le royaume de l'homme. Il faut que vous reteniez toutes ces notions-là pour pouvoir mieux comprendre la parole de Dieu. Okay. இதை நான் திருத்தருக்கு, அதாவது பழைய ஏற்பாட்டிலே சார் இப்போ கொஞ்சம் வாசிச்சுட்டு அது சொன்னா தான் நல்லது. ஓகே, நான் சொன்னேன் இப்போ என்னென்ன பேசிட்டு ராஜ்யம் இருக்குது, ஒரு ராஜா இருக்கிறாரு. புதிய ஏற்பாட்டை நாங்கள் பார்க்குறோம்,
அந்த ராஜ்யத்தை குறித்து தான் யார் பேசுறாரு? யோவாசானனும் இயேசுநாதரும். Dans le Nouveau Testament, on nous parle par Jean-Baptiste et par Jésus de ce nouveau royaume. இப்போ அதாச்சும் 3:2 மத்தேயு அதில் வாசிப்போம். 3:2 மத்தேயு 3:2. Nous allons prendre Matthieu, chapitre 3, verset 2. இந்த ராஜ்யத்தை தான் அவங்க பேசுறாங்க. நான் அதை காட்டுறேன். Il parle de ce royaume-là. Il disait, repentez-vous car le royaume des cieux est proche. மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கம் பண்ணினார். அப்ப யூத எதிர்பார்த்த பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்குன்னா உண்மைப்படி at handங்கிறது கிரீக்ல சொன்னா அது வந்துருச்சு அதான் அர்த்தம். Les Juifs, quand ils attendaient le royaume de Dieu, c'est qu'il est proche, qu'il est près de lui. சில காரணங்கள் கிரீக்ல என்ன தெரியாட்டியும் அந்த கிரீக்ல என்ன சொல்லுதுங்கிறது வாசிக்கணும். இங்கிலீஷ்லயோ ஏதோ ஒரு மொழிபெயர்ப்புலையோ அல்லது ஒரு டிரான்ஸ்லேஷன்ல பார்க்க இருக்காது. Quand on ne comprend pas ce qui est écrit à l'origine en grec, il faut essayer de trouver la traduction. இப்ப மத்தேயு 2:2 வாசிக்கிறீங்களா? Prenez Matthieu chapitre 2 verset 2. Et il dit, où est le roi des Juifs qui vient de naître? Car nous avons vu son étoile en Orient et nous sommes venus pour l'adorer. யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கிறவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொள்ள வந்தோம் என்றார்கள். சரி, இப்ப 4:17. Nous allons prendre 4 verset 17 dans le même livre. Dès ce moment, Jésus commença à prêcher et à dire, repentez-vous car le royaume des cieux est proche. அது முதல் இயேசு மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபித்திருக்கிறது என்று பிரசங்கிக்க தொடங்கினார். சமீபித்திருக்குன்னா இனி சமீபத்து வரல, நீ மனம் திரும்பினா அது வந்துருச்சு. அதை நான் காட்டுறேன். மத்தேயு 12:28 இது பிறகுதான் வர்றதுக்கு நான் விளங்கப்படுத்திட்டு போறேன். மத்தேயு 12:28 வாசிங்க. Nous allons prendre chapitre 12 verset 28. Mais si c'est par l'esprit de Dieu que je chasse les démons, le royaume de Dieu est donc venu vers vous. நான் தேவனுடைய ஆவியினாலே பிசாசுகளை துரத்துகிறபடியால் தேவனுடைய ராஜ்யம் உங்களிடத்தில் வந்திருக்கிறது. இதை நான் அப்புறம் விளங்கப்படுத்துறேன். அப்ப தேவராட்சியம் என்ன செஞ்சிருச்சு? வந்துருச்சு. அப்ப நான் சொல்லுங்க, Le royaume des dieux est arrivé. நான் சொன்னேன் இந்த முக்காலத்தை குறித்து நீங்க பார்க்கணும். நான் அப்புறம் பார்க்குறேன். ஏற்கனவே தேவராட்சியம் நடந்து கொண்டிருக்குது. Le royaume de Dieu est en train d'arriver. ஆவிக்கு ரீதியா இப்ப தேவராட்சியம் வந்துருச்சு. Mais de manière spirituelle, il est déjà présent. இனி ஒரு காலத்துல தான் நம்ம வெளியரங்கமா அந்த ராஜ்யத்துக்குள்ளே நம்ம எல்லாரும் போவோம். Mais de manière visuelle, nous allons y accéder au royaume de Dieu. ஓகே, இதெல்லாம் பிறகு இது கொஞ்சம் விளங்கப்படுத்தணும். பிரபலப்படுத்தணும். அதுக்கு மனதில் வச்சுக்கொள்ளுங்க. Mais gardez ces 3 idées dans la tête et je vais vous expliquer au fur et à mesure. ஓகே, சிலாக்கள் இப்ப சொன்னேன். இப்ப நாங்க தேவராட்சியத்தை பேசணும். Nous allons parler du royaume des cieux. ராஜாவை பற்றி பேசணும். Nous allons parler du roi. அந்த ராஜ்யம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம் பழைய ஏற்பாட்டுல. Nous allons voir comment va être ce royaume. ஓகே, நான் சொல்லியிருக்கேன் பழைய ஏற்பாடு படிக்கும்போது புதிய ஏற்பாடு வெளிச்சத்துல படிக்காட்டி பழைய ஏற்பாடு படிக்கிறது ரொம்ப கடினம். Nous devons lire le Nouveau Testament, l'Ancien Testament avec la lumière du Nouveau Testament. வாசிப்போம். இன்னைக்கு கணக்கு வாசிக்க போறோம். அவ்வளவு வாசிக்க போறோம். நீங்க அதை மனதில் எடுத்துக்கொள்ளுங்க. அதை நான் கஷ்டம் எனக்கு இந்த கஷ்டம் ஆனால் கர்த்தர் உதவி செய்வார்கள். Cette partie est un peu plus complexe, mais le Saint-Esprit va vous aider. ஓகே, நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. மீகா புத்தகத்தை திருப்பிக் கொள்வோம். Nous allons prendre le livre de Mira, Michel, 4வது அதிகாரம், chapitre 4, 1-7. de 1 à 7. இப்ப இதெல்லாம் இப்ப நான் இப்ப வாசிக்கிறது எல்லாம் நான் சொன்னேன். ஒரு ராஜா இருக்கு, ராஜ்யம் இருக்குது. அந்த ராஜ்யம் எப்படி இருக்கும்னு பழைய ஏற்பாட்டுல என்ன சொல்றது, உலக ரீதியான வர்ணனையில அது வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. Je vous ai parlé d'un royaume et d'un roi, et dans l'Ancien Testament, il nous est expliqué comment va être ce royaume. இப்ப எல்லாத்தையும் வாசிச்ச பிறகு வீட்டுக்கு நீங்க அதை வாசிங்க. Une fois qu'on aura lu tous ces textes-là, ces versets-là, vous devez retourner chez vous et les relire. மீகா 4, Michée 4, 1-7. de 1 à 7. Il arrivera dans la suite des temps que la montagne de la maison de l'Éternel sera fondée sur le sommet des montagnes. தமிழ்ல வாசிக்கணும். நீங்க பிரெஞ்சுல போடுங்க அல்லது நீங்க வாசிங்க. உங்களுக்கு வாசிக்க ஏதாவது கட்டாயம் வாசிக்கிறதுக்கு. ஆகவே பிரெஞ்சுல இருக்காங்க, தயவு செய்து பிரெஞ்சு தெரியாதாக்கள் நீங்க உங்களுடைய இதுல வாசிங்க அல்லது பாருங்க. அப்படி இல்லைன்னா உங்களுக்கு தமிழ் தெரியும்னா நீங்க தமிழுக்கு எழுதுங்க. ஓகே, மீகா 4ல Les personnes en français lisez en parallèle, mais nous allons lire en français, en tamoul d'abord, et lisez en parallèle chez vous. ஆனாலும் கடைசி நாட்களில் கர்த்தருடைய ஆலயமாகிய பர்வதங்களின் கொடிமுடியில் ஸ்தாபிக்கப்பட்டு மலைகளுக்கு மேலாய் உயர்த்தப்பட்டிருக்கும். எல்லா ஜாதிகளும் அதனிடத்திற்கு ஓடி வருவார்கள். திரளான ஜாதிகள் புறப்பட்டு வந்து நாம் கர்த்தரின் பர்வதத்துக்கும் யாக்கோபின் தேவனுடைய ஆலயத்துக்கும் போவோம் வாருங்கள். அவர் தமது வழிகளை நமக்கு போதிப்பார்.
நாம் அவர் பாதைகளில் நடப்போம் என்பார்கள். ஏனெனில் சீயோனிலிருந்து வேதமும் எருசலேமிலிருந்து கர்த்தரின் வசனமும் வெளிப்படும். அவர் திரளான ஜனங்களுக்கு நியாயம் தீர்த்து தூரத்திலுள்ள பலத்த ஜாதிகளை கடிந்து கொள்வார். அப்பொழுது அவர்கள் தங்கள் பட்டயங்களை மண்வெட்டிகளாகவும் தங்கள் ஈட்டிகளை அரிவாள்களாகவும் அடிப்பார்கள். ஒரு ஜாதிக்கு விரோதமாய் மறு ஜாதி பட்டயம் எடுப்பதில்லை. இனி அவர்கள் யுத்தத்தை கற்பதும் இல்லை. அவனவன் தன் தன் திராட்சை செடியின் நிழலிலும் தன் தன் அத்திமரத்தின் நிழலிலும் பயப்படுத்துவார் இல்லாமல் உட்காருவான். சேனைகளுடைய கர்த்தரின் வாய் இதை சொல்லிற்று. சகல ஜனங்களும் தங்கள் தங்கள் தேவனுடைய நாமத்தை பற்றி கொண்டு நடப்பார்கள். நாங்களும் எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை பற்றி கொண்டு என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நடப்போம். கர்த்தர் சொல்கிறது என்னவென்றால், அந்நாளிலே நான் நொண்டியானவனை சேர்த்து தள்ளுண்டவளையும் தீங்கு அனுபவித்தவளையும் கூட்டிக் கொண்டு நொண்டியானவளை நீதியான ஜனமாகவும் தூரமாய் தள்ளுண்டு போனவளை பலத்த ஜாதியாகவும் வைப்பேன். அவர்கள் பேரில் கர்த்தர் சீயோன் பர்வதத்திலே இது முதல் என்றென்றைக்கும் ராஜாவாய் இருப்பார். இப்போ இதுல ஒரு பெரிய பிரச்சனை இருக்கு. நான் சொல்றது தேவாலயம் வரும், தூரத்தில் இதே இது எல்லாமே ஒரு பாட்டா எழுதப்பட்டிருக்கிறது. அதாவது இனி வருகிற உலகத்தை குறித்து ஒரு 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 உலக ரீதியான வர்ணனையில சொல்லப்பட்டிருக்கு. அந்த வர்ணனையை உணராம நீங்க வாசிச்சால் இதெல்லாம் பிழைச்சிட்டு. Tout ça, tout ce chapitre, il est écrit par rapport au royaume des cieux. Et il écrit en profondeur ce qui nous attend dans ce royaume des cieux. Nous allons prendre le livre d'Ésaïe, chapitre 11, de versets 4 à 9. Mais il jugera les pauvres avec équité, et il prononcera avec droiture sur les malheureux de la terre. Il frappera la terre de sa parole comme d'une verge, et du souffle de ses lèvres, il fera mourir le méchant. La justice sera la ceinture de ses flancs, et la fidélité la ceinture de ses reins. Le loup habitera avec l'agneau, et le panthère se couchera avec le chevreau. Le veau, le lionceau et le bétail qu'on engraisse seront ensemble, et un petit enfant les conduira. La vache et l'ours auront un même pâturage, leur petit un même gîte, et le lion, comme le bœuf, mangera de la paille. Le nourrisson s'ébattra sur l'entrée de la vipère, et l'enfant mettra sa main dans la caverne du basilic. Et il ne se fera ni tort ni dommage sur toute ma montagne sainte, car la terre sera remplie de la connaissance de l'Éternel, comme le fond de la mer par les eaux qui le couvrent. நீதியின்படி ஏழைகளை நியாயம் விசாரித்து யதார்த்தத்தின்படி பூமியில் உள்ள சிறுமையானவர்களுக்கு தீர்ப்பு செய்து பூமியை தமது வாக்கின் கோலால் அடித்து தமது வாயின் சுவாசத்தால் துன்மார்க்கரை சங்கரிப்பார். நீதி அவருக்கு அணை கட்டும், சத்தியம் அவருக்கு இடைக்கச்சையுமாயிருக்கும். அப்பொழுது ஓனாய் ஆட்டுக்குட்டியோடே தங்கும், புலி வெள்ளாட்டு குட்டியோட படுத்துக் கொள்ளும். கன்று குட்டியும் பாலசிங்கமும் காளையும் ஒருமித்திருக்கும். ஒரு சிறு பையன் அவைகளை நடத்துவான். பசுவும் கரடியும் கூடி மேயும். அவைகளின் குட்டிகள் ஒருமித்து படுத்துக் கொள்ளும். சிங்கம் மாட்டை போல் வைக்கோல் தின்னும். பால் குடிக்கும் குழந்தை விரியன் பாம்பு வலையில் மேல் விளையாடும். பால் மறந்த பிள்ளை கட்டு விரியன் புற்றிலே தன் கையை வைக்கும். என் பரிசுத்த பர்வதங்களிலும் தீங்கு செய்வாரும் இல்லை, கேடு செய்வாரும் இல்லை. சமுத்திரம் ஜலத்தினால் நிறைந்திருக்கிறது போல் பூமி கர்த்தரை அறிகிற அறிவினால் நிறைந்திருக்கும். Il y aura un royaume et un roi. இப்ப புதிய ஏற்பாட்டில தெளிவாய் பரலோகத்துக்கு போறோம், கண்ணீர் இல்ல, கவலை இல்ல, தேவன் முகமா சந்திப்போம், சாபம் இல்லைன்னு தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது. Dans le Nouveau Testament, il est écrit que nous n'allons pas rencontrer de problème, ni de tristesse, ni de malheur, et que nous serons en paix face à notre Dieu. ஆனா பழைய ஏற்பாட்டில இதை அவங்களுடைய சொன்ன பழைய ஏற்பாட்டில பரலோகத்தை குறிச்சோ அல்லது மற்ற காரியங்களை குறித்தோ தெளிவான அறிவு இருக்குல்ல. Dans l'Ancien Testament, quand il parle du royaume des cieux, il n'avait pas une clarté. Ils en avaient un peu, mais ils en avaient très très peu. அவங்களுக்கு இந்த உலகத்திலே ஒரு ராஜ்யம் வர்ற மாதிரி வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. இந்த உலகத்தின் காரியத்தை சொல்லி வர்ணிக்கப்பட்டிருக்கிறது. Alors ils avaient une vision que le royaume des cieux était très proche d'eux. இது பாருங்க, Nous allons prendre Ésaïe, chapitre 66, verset 32.
66, verset 32. 66-32 இல்லையா? இப்போ வரணும். 66 Chapitre 66. 65-32 வருமா? 22 Verset 22. இல்ல 66 22 அது மத்த பரஹத்மன் கூட படிக்கிறேன். எஸ் அது வந்து 22. Verset 22. Car comme les nouveaux cieux 22 தான் படிக்கிறேன். ஐயா வாசிங்க. Car comme les nouveaux cieux et la nouvelle terre que je vais créer subsisteront devant moi, dit l'Éternel, ainsi subsisteront votre postérité et votre nom. நான் படைக்கப் போகிற புதிய வானமும் புதிய பூமியும் எனக்கு முன்பாக நிற்பது போல உங்கள் சந்ததியும் உங்கள் நாமமும் நிற்கும் என்று கர்த்தர் சொல்கிறார். இங்கே எல்லா இஸ்ரவேல் எடுக்கக்கூடாது, ரட்சிக்கப்பட்ட இஸ்ரவேலுக்கு தான் சொல்லப்பட்டிருக்கிறது. Il est écrit pour les Israélites qui sont sauvés. இப்போ எடுங்க சகரியா 14:20-21. Nous allons prendre le livre de Zacharie. 14 Chapitre 14. 20-21. 20-21. En ce jour-là, il sera écrit sur les clochettes des chevaux, sainteté à l'Éternel, et les chaudières dans la maison de l'Éternel seront comme les coupes devant l'autel. Toute chaudière à Jérusalem et dans Juda sera consacrée à l'Éternel des armées. Tous ceux qui offriront des sacrifices viendront et s'en serviront pour cuire les viandes. Il n'y aura plus de marchands dans la maison de l'Éternel des armées. அந்நாளிலே குதிரைகளின் மணிகளிலே கர்த்தருக்கு பரிசுத்தம் என்னும் விலாசம் எழுதியிருக்கும். கர்த்தருடைய ஆலயத்தில் உள்ள பானைகள் பலிபீடத்துக்கு முன்பாக இருக்கிற பாத்திரங்களை போலிருக்கும். அப்பொழுது எருசலேமிலும் யூதாவிலும் உள்ள எல்லா பானைகளும் சேனைகளின் கர்த்தருக்கு பரிசுத்தமாய் இருக்கும். பலியிடுகிற யாவரும் வந்து அவைகளில் எடுத்து அவைகளில் சமைப்பார்கள். அந்நாள் முதல் சேனைகளுடைய கர்த்தரின் ஆலயத்திலே யாதொரு கானானியனும் இருப்பதில்லை. கானானியன் சொல்லப்பட்டது புறஜாதி மக்கள், அதாவது ரட்சிக்கப்படாத மக்கள் இருக்க மாட்டாங்க. இப்போ எடுங்க நீங்க செப்பனியா எடுத்துக்கொள்ளுங்க. On va prendre le livre de Sophonie. Quand on parle des marchands, on parle des gens qui ne croient pas en Dieu. அது தமிழ்ல வாசிக்கட்டும், பிரெஞ்சில் வாசிக்க வேணாம். செப்பனியா 3:12-20 Chapitre 3, verset 12. உன்னடிவில் சிறுமையும் எளிமையுமான ஜனத்தை நீதியாக வைப்பேன். அவர்கள் கர்த்தருடைய நாமத்தின் மேல் நம்பிக்கையாயிருப்பார்கள். இஸ்ரவேலில் நீதியானவர்கள் அநியாயம் செய்வதில்லை, அவர்கள் பொய் பேசுவதும் இல்லை. வஞ்சகனாவு அவர்கள் வாயில் கண்டுபிடிக்கப்படுவதும் இல்லை. அவர்கள் தங்களை பயப்படுத்துவார் இல்லாமல் புசித்து படுத்துக் கொள்வார்கள். சீயோன் குமாரத்தியே கம்பீரித்து பாடு, இஸ்ரவேலரே ஆர்ப்பரியுங்கள். எருசலேம் குமாரத்தியே நீ முழு இருதயத்தோடும் மகிழ்ந்து களிகூரு. கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி எங்களுடைய பாவங்களை எல்லாம் சுமந்துட்டாரு, உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவிலே இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். அந்நாளிலே எருசலேமை பார்த்து பயப்படாதே என்றும் சீயோனை பார்த்து உன் கைகளை தளறிவிடாதே என்றும் சொல்லப்படும். உன் தேவனாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். அவர் வல்லமை உள்ளவர், அவர் ரட்சிப்பார். அவர் உன் பேரில் சந்தோஷமாய் மகிழ்ந்து தம்முடைய அன்பு நிமித்தம் அமர்ந்திருப்பார். அவர் உன் பேரில் கம்பீரமாய் களி கூறுவார். உன் சபையின் மனுஷராயிருந்து பண்டிகை ஆசரிப்பில்லாமையால் உண்டான நிந்தை நிமித்தம் சஞ்சலப்பட்டவர்களை நான் ஏகமாய் கூட்டிக் கொள்வேன். இதோ அக்காலத்திலே உன்னை சிறுமைப்படுத்தின யாவரையும் தண்டிப்பேன். நொண்டியானவனை ரட்சித்து தள்ளுண்டவனை சேர்த்துக் கொள்வேன். அவர்கள் வெட்கம் அனுபவித்த சகல தேசங்களிலும் அவர்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாக செய்வேன். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன். அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் போது பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்கிறார். இதை வாசிக்கும் போது இதனால தான் பாருங்க, இன்றைக்கு எத்தனை பேர் இருக்கிறீங்க எருசலேமுக்கு திருப்பி இஸ்ரேல் போறதுன்னு
Combien de personnes prient pour Israël et pour la guerre qui se passe en ce moment? இது எங்க இருக்குது? Où se passe tout cela? நீங்க பழைய ஏற்பாடு சரியா படிச்சா இஸ்ரவேலுக்கு திருப்பி யூதர் போருக்கு எங்க எழுதப்பட்டிருக்கு? Si vous lisez correctement ce qui est dans l'Ancien Testament, c'est pas écrit par rapport à la guerre qui se passe en Israël. அது எழுதப்பட்டது பாபிலோன் சிறையிருப்பில் இருக்கிறவங்க நான் திருப்பி நாடு கொண்டு போறேன். Les captifs de Babylone vont être ramenés. அத நாம வச்சு கொண்டு பண்ணிக்கிறோம் இருக்கிற யூதர் என்ன இஸ்ரேலியர்கள் யூதரை விட வெளியே இருக்க யூதர் தான் கூட. Nous croyons qu'il y a deux sortes d'Israël. அவ்வளவு யூதர் போனா அங்க யூத தேசமே காணாது. Et si nous croyons que les Juifs actuels, alors il n'y aurait plus le royaume de Dieu. அதுன்னு நீங்க புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்திலே பழைய ஏற்பாட்டை படிக்க நீங்க பலகல்ல எல்லாம் இஸ்ரவேல் தான் கடவுளாகி இயேசுநாதர் பிச்சைக்காரனாயிருவாங்க. Si vous lisez pas l'Ancien Testament avec la lumière du Nouveau Testament, alors on va tout mélanger. இப்ப அங்க இஸ்ரவேல் சொல்லப்பட்டது எல்லாமே நீங்க பழைய ஏற்பாட்டுல புதிய ஏற்பாடு வெளிச்சத்துக்கு வந்த உடனே அங்க மீதியான ஜனங்கள் உண்மையான இஸ்ரவேலர் சொன்னால் அது நாங்க தான். பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்களும் புதிய ஏற்பாட்டு இந்த கற்பனையோட நீங்க பழைய ஏற்பாடு படிக்காவிட்டா அநேக இடத்துல படிக்கிறதுல எந்த ஒரு லாபமும் வராது. Quand on parle du peuple d'Israël, on parle dans l'Ancien et Nouveau Testament des saints qui sont sauvés aujourd'hui. என்னைய பொறுத்த மட்டும் இஸ்ரவேலுக்கு ஒரு தனி ராட்சியம் இல்லை ஒன்றும் இல்லை. அவங்க எங்களை போல யாக்கோபு நீக்குவேன்னு சொல்லியிருக்காரு. அப்ப எங்களை போல அவங்களுக்கு ஒரு எழுப்புதல் இருக்குது. அதுல எந்த சந்தேகம் இல்லை. இப்ப 11வது அதிகாரம் ரோமர்ல தெளிவா சொல்லப்பட்டிருக்குது. யாக்கோபு நாமத்தை நீக்குவேன் அப்பொழுது நான் பண்ற உடன்படிக்கை தான் புதிய உடன்படிக்கைங்க அவங்களோட. Il n'y aura pas un royaume spécial pour le peuple d'Israël. Nous allons être tous ensemble, gouverner le nouveau cieux le nouveau royaume qui arrive. Mais il est écrit dans Romains qu'il y aura une bénédiction, un réveil pour le peuple d'Israël. Il n'y a pas de doute qu'il y aura un réveil spécifique pour le royaume de l'Israël. C'est pour ça qu'on prie pour Israël, que le peuple d'Israël obtienne le salut. Il y a certains pasteurs qui disent à travers que le peuple d'Israël, c'est dommage qu'il pêche. Mais Dieu ne fait pas de différence. இந்த நான் சொன்னேன் புதிய ஏற்பாட்டில் இல்லாத எதையும் பழைய ஏற்பாட்டுக்கு கொண்டு வரல. புதிய ஏற்பாட்டின் வெளிச்சத்துல தான் பழைய ஏற்பாட்டை படிக்கணும். Nous devons lire l'Ancien Testament sous la lumière du Nouveau Testament. அப்ப புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு? ஆவிக்குரிய இஸ்ரவேல்னா பழைய ஏற்பாட்டில் ஆபிரகாம் போல விசுவாசித்தவங்க அது புதிய ஏற்பாட்டில இருக்கட்டும் பழைய ஏற்பாட்டில இருக்கட்டும் அந்த விசுவாசிக்கு மட்டும் தான் யூதர்கள். அவங்க தான் உண்மையான யூதர்கள். Dans le Nouveau Testament, il y a marqué que nous, les Juifs, le peuple d'Israël, c'est les personnes qui sont sauvées en Christ. Il y a des choses que je vais affirmer. Mais certaines choses, je ne vais pas les affirmer. அங்க சொல்லப்பட்டதெல்லாம் இந்த ஆவிக்குரிய யூதர் இல்ல சரீரமா யூதர்னா நீ எழுதி எடுத்துக்கொள். Si tu crois que dans l'Ancien Testament il est écrit par rapport aux Israélites qui sont de chair mais pas des spirituels, alors crois ce que tu penses. Mais je ne peux pas te suivre sur ce sujet-là. Il faut comprendre quand il y a marqué le mot Israël. ஆகவே அந்த சொன்ன வர்ணனை எல்லாம் நீ இஸ்ரவேலை அதுக்குள்ள புகுத்திட்டு உலக ரீதியான நன்மை அல்ல ஆவிக்குரிய நன்மையை பாரு. அப்ப விளங்கு இந்த ஒரு ராஜா இருக்கிற ராட்சியம் இருக்குது ராட்சியம் இப்படி இருக்குன்னு தான் எழுதப்பட்டிருக்கிறது. அதுல quand on parle du peuple d'Israël, il faut s'inclure dedans et tous les bienfaits qui arrivent. இப்ப நான் சொல்றேன் ஓகே சொல்றேன். இப்ப நான் வாசிக்க போறோம். இப்ப நான் வாசிச்ச வசனங்கள் les versets que nous venons de lire. இப்படி எடுத்துக்கொள்வோம். நீங்க சொல்ற மாதிரி இது இஸ்ரவேலுக்கு தான் எடுத்துக்கொள்வோம். Imaginons que c'est écrit pour seulement le peuple d'Israël. இது ஆவிக்குரிய இஸ்ரவேல் இல்ல. Mais c'est pas pour le peuple d'Israël spirituel. சரி வராது. Imaginons que ça ne convienne pas. ஏன் சரி வராது? Pourquoi ça ne convient pas? எடுத்துக்கொள்ளுங்க எபிரேயர் புத்தகத்தை. Prenons le livre d'Hébreux. நான் சொல்றேன் சரி வராது. அந்த அப்படி எடுக்க முடியாது. On ne peut pas dire cela parce que ça ne peut pas convenir. ஆபிரகாம் தான் எங்களுடைய மிகப்பெரிய எங்களுடைய தகப்பன். அவர்
அவரை குறித்து பார்ப்போம் நாங்கள். Nous allons observer notre père qui est Abraham. இன்னைக்கு அதை வாசி முடிப்போம், அடுத்த முறை திருப்பி கொஞ்சம் வாசிப்போம், அதை வாசிக்க இருக்கு. On va lire ce verset et on va conclure et on verra plus profondément la semaine இப்போ prochaine. இதில் தமிழ் தான் வாசிக்க போகிறோம். நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக கொஞ்சம் பாருங்க, எனக்கு மிகப்பெரிய அடியான சொல்லி கொடுக்கணும், இல்லைன்னா நீங்கள் தவறாய் ராட்சத்தை புரிஞ்சுக்கொள்வீங்க. சரி, 9 வாசிங்க, 9 11 16 மட்டும். விசுவாசத்தினாலே அவன் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட தேசத்திலே பரதேசியை போல சஞ்சரித்து அந்த வாக்குத்தத்தத்திற்கு உடன் சுதந்திரராகிய ஈசாக்கோடும் யாக்கோபோடும் கூடாரங்களிலே குடியிருந்தான். அதையே கூடாரத்துல சொல்லுங்க, யாக்கோபு ஈசாக்குடைய கூடாரத்தில் இருந்தான், நல்ல வீடு அவனுக்கு இருந்தது, அதெல்லாம் விட்டுட்டு வந்துட்டான். Pourquoi on parle d'Israël, Isaac et Jacob? Ils avaient tous une maison. அப்ப என்னத்துக்கு இப்ப இனி வருகிற சரி நீ வாசிங்க. ஏனெனில் தேவன் தாமே கட்டி உண்டாக்கின அஸ்திபாரங்கள் உள்ள நகரத்துக்கு அவன் காத்திருந்தான். அது எந்த நகரம்? புதிய வானம், புதிய வானம், காற்று காற்று. La cité, c'est le royaume des cieux. அப்ப அவன் இந்த யூதருக்கு ஒரு நாடு கிடைக்கும், அங்க சமாதானமா இருக்கும், அதுக்கு அவன் காத்திருக்கல, அவன் பரலோகத்தான் காத்திருந்தான். வாசிங்க, தொடர்ந்து வாசிங்க. விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று 13 வாசிங்க. இவர்கள் எல்லாம் வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டவைகளை அடையாமல், பண்ணப்பட்டதுன்னா நாங்க இப்ப நீங்க நினைக்கிற மாதிரி யூதருக்கு இந்த என்ன சொல்றது ஒரு அரசாங்கமும் நாங்கெல்லாம் கீழையும் யூதர் எல்லாம் மேலே இருப்பான்னு நீங்க யோசிச்சா தவறு. இப்ப தெளிவா காட்டுறேன், வாசிக்க. தூரத்திலே அவைகளை கண்டு நாம் அணைத்துக் கொண்டு பூமியின் மேல் தங்களை அந்நியரும் பரதேசிகளும் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தோடே மரித்தார்கள். இப்படி அறிக்கையிடுகிறவர்கள் சுயதேசத்தை நாடி போகிறோம் என்று தெரியப்படுத்துகிறார்கள். சுயதேசத்துக்கு போறாங்க, சொந்த தேசத்துக்கு போறாங்க, சொந்த தேசத்துக்கு போறாங்க. Ils y vont dans le pays d'origine. எது சொந்த தேசம்? C'est lequel de ce pays d'origine? வாசிங்க. தாங்கள் விட்டு வந்த தேசத்தை நினைத்தார்கள், ஆனால் அதற்கு திரும்பி போவதற்கு அவர்களுக்கு சமயம் கிடைத்திருக்குமே. திரும்பி வீடு அவனுக்கு எங்க ஊர்ல இருந்த தேசத்துல அவனுக்கு இப்ப கண்டுபிடிச்சிருக்காங்க. அங்க அந்த காலத்துல 2 மாடி வீடு, உள்ளுக்கு தண்ணியே வரக்கூடிய பைப்பெல்லாம் வச்ச வீடு தான் அவன் வாழ்ந்தாங்க. Ils vivaient dans une grande maison à 2 étages et même l'eau coulait dedans. Pourquoi ils ont été comme des étrangers? Parce qu'ils vont dans le pays d'origine. அதே அல்ல, அதிலும் மேன்மையான பரமதேசத்தையே விரும்பினார்கள். ஆகையால் தேவன் அவர்களுடைய பரமதேசத்தை விரும்பினாங்களா அல்லது யூதர்கள் இந்த பூமியில ஒரு ராட்சியம் இருக்குன்னு சொல்லி விரும்பினாங்கன்னு பார்த்தா ஆபிரகாம் உதாரணத்துக்கு காட்டுறாங்க. அவன் இந்த பூமியில தானே நீ என்ன சொல்றது எருசலேம் உட்கார்ந்து என்ன சொல்றது யூதர்களோடு சேர்ந்து மத்தாக்களை ஆளுகை செய்யறதல்ல, அவன் பரலோகத்துக்கு அவன் விரும்பி இருந்தான். Nous pouvons observer dans ces paroles que Abraham a abandonné tout ce qu'il avait pour aller accéder au pays d'origine. Le royaume des cieux va arriver sur cette terre. Dans Apocalypse chapitre 21, c'est écrit clairement. Au milieu de l'homme, il y aura le royaume des cieux. C'est ça la nouvelle terre et le nouvel ciel. Ce sera le nouvel Jérusalem. Vous pouvez le dire de quelque manière que vous voulez. Il y aura un temps. Il y aura Dieu qui va être en présence de nous. On peut dire que nous allons être au royaume des dieux. Le royaume des cieux va être au milieu. Et c'est pour cela que Abraham attendait. யூதனுக்கு தான் சொல்லப்படுதுன்னு சொன்னால் அப்ப புதிய ஏற்பாட்டு வெளிச்சத்துல நாங்க பழைய ஏற்பாட்டை பார்க்க மறுக்கிறோம். Si nous n'observons pas l'Ancien Testament avec la parole du Nouveau Testament, alors c'est normal que nous allons confondre le royaume des cieux est pour le peuple d'Israël spirituel qui croit en lui. புதிய ஏற்பாடு தெளிவா சொல்லுது அந்த ஆபிரகாம் பரலோகத்துக்கு தான் காத்திருந்தான், மற்ற எதுவும் காத்திருக்கல.
Dans l'Ancien Testament, nous voyons très clairement que Abraham attendait le pays d'origine, que le royaume des cieux. Si vous ne lisez pas l'Ancien Testament avec la lumière du Nouveau Testament, alors vous allez tout confondre. Si vous comprenez à travers, je ne peux rien faire. Mais je n'affirmerai pas du tout cela. Quand je vois ma conscience, quand je lis le Nouveau Testament en lisant l'Ancien, je vois clairement que c'est le royaume des cieux qui nous attend pour nous tous. Mais ce n'est pas comparable en l'Ancien Testament, la Trinité. Ce serait pareil. Quand nous lisons par rapport à la Trinité dans le Nouveau Testament, nous comprenons mieux l'Ancien Testament. Si nous comprenons très bien le peuple d'Israël spirituel dans le Nouveau Testament, nous allons comprendre ce qui attend le peuple d'Israël dans l'Ancien Testament. Quand nous lisons dans le Nouveau Testament qu'il y a le royaume des cieux qui approche et qui va être parmi nous, alors tu comprendras cela aussi dans l'Ancien Testament. Dans le Nouveau Testament, tu peux bien comprendre que c'est pas seulement pour le peuple juif c'est pour eux le nouveau royaume. Nous sommes dans le Nouveau Testament. Et nous ne sommes pas dans l'Ancien Testament. Nous sommes dans la Nouvelle Alliance, pas dans l'Ancien. C'est pour cela que nous devons lire clairement le Nouveau Testament pour comprendre l'Ancien à sa lumière. Quand Jésus a parlé dans le Nouveau Testament, il a dit que le royaume des cieux est proche. Il a dit. Dans l'Ancien Testament, il y avait un roi. Il est écrit qu'il y aura un roi qui va arriver et qui va dominer. Il a dit. Il y aura un royaume. Et qui va être éternel. Donc, Jean-Baptiste est un homme de l'Ancien Testament. Il a dit aussi que il a dit que le royaume des cieux va arriver. Jésus aussi. Jésus a dit que le royaume des cieux va arriver. Jésus parle de l'Ancien ce qui est lié dans l'Ancien Testament. Réfléchissez. Est-ce que Jésus a parlé seulement du peuple d'Israël seul va dominer ou est-ce que c'est le peuple d'Israël spirituel qui croit en Dieu qui va dominer ce nouveau monde? தேவன் ரட்சிக்கப்பட்ட பழைய ஏற்பாட்டோ புதிய ஏற்பாட்டோ ரட்சிக்கப்பட்ட ஜனங்கள் எல்லாம் சேர்ந்து அவர் ராஜாவா இருப்பார், நாங்களாம் ஆளுவோம்னு சொல்றாரு. Il est écrit dans le Nouveau Testament que Dieu va être notre roi et nous allons tous gouverner, dominer avec lui. ஆகவே அந்த பழைய ஏற்பாட்டுல இப்ப நான் வாசிச்ச எல்லாம் அடுத்த ஒரு வாசிச்ச பகுதி எல்லாம் என்னத்தை அவர் வர்ணிக்கிறார், அந்த புதியவங்க தான் வர்ணிக்கிறார். ஆனால் அவங்களுக்கு பழைய ஏற்பாட்டு மக்களுக்கு அதை ஆவிக்குரிய ரீதியா முழுவதும் வர்ணிக்க முடியாது. ஏன் வர்ணிக்க முடியாதுன்னு சொன்னா ஆவிக்குரிய அளவுல அவங்க வளர்ச்சி அடைஞ்சவர்கள் அல்ல. Dans l'Ancien Testament, il est parlé clairement du nouveau royaume, et en fait, ils n'arrivaient pas à expliquer clairement parce qu'ils n'avaient pas la connaissance, la clarté. Mais dans le Nouveau Testament, c'est écrit clairement que le peuple d'Israël qui a été sauvé va dominer avec notre Dieu. Ils avaient comme une chanson, comme une poésie. Ils ont dit qu'il n'y aura pas de souffrance, il n'y aura pas de tristesse, et qu'il n'y aura pas
de tristesse là-bas. இப்ப யூதர்கள் எல்லாராலும் நெருக்கப்பட்டாங்க. Les peuples d'Israël a été esclavagistes. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? ஒரு நாள் வருது. Il y aura un jour. இப்ப இது ஆவிக்கு யூதன் எடுக்கல, அப்படி போடல, நம்ம அப்படி எடுக்கிறதுக்கு பார்ப்போம். அப்ப அவர் சொல்றாரு, இனி ஒரு நாள் வரும், நீ உனக்கு மிருகங்களால பிரச்சனை இல்லை, tu n'auras pas de problème avec les animaux. நீ உழைக்கிறத நீயே சாப்பிடலாம். Tu vas récolter ce que tu sèmes. பட்டயம் எடுக்க மாட்டாங்க. Il n'y aura pas de différence. மிருகங்கள் எல்லாம் நீ பழகலாம், மிருகம் ஒன்றும் எனக்கு தீங்கு செய்யாது. Les animaux ne te feront pas de mal, tu pourras être au milieu d'eux. இப்படி ஒரு வர்ணனையில அந்த புதிய பூமியை வர்ணிக்கிறாங்க. Et en fait, ils expliquent cela par rapport au nouveau royaume qui nous attend. இப்போ அதுக்கு கானானி இல்லைன்னா நான் கூட கானானி இல்லைன்னு எடுக்கக்கூடாது. கானானி இல்லைன்னா கானானி யாரு? துஷ்ட மக்கள், அவங்க இனி இருக்க மாட்டாங்க. இன்னொன்று பரலோ, அதாவது தீட்டும் அறுப்பறுப்பு உள்ளது புதிய புதிய பூமிக்கு வராது. அதான் அப்படித்தான் எடுக்கணும். Quand il nous parle du nouveau royaume, c'est pareil quand il parle du Canaan. Là-bas, il n'y aura pas d'impureté. Et nous, même si nous n'allons pas le voir, il y a quelque chose qui est spécifique pour nous, le royaume de Dieu. நான் சொல்றேன், பைபிள் நான் சொல்றேன், வர்ணனையா எழுதுறத லிட்டரலா எடுக்கக்கூடாது, எடுக்கக்கூடாது. Tout ce qui est écrit dans la Bible, il ne faut pas prendre à la lettre. அதான் அப்படித்தான் இருக்குது. Mais il y est écrit d'une manière qu'il faut comprendre. Il faut le comprendre. Si c'est une poésie en poésie. அப்படி நீ பழைய ஏற்பாட்டை நீ வாசிக்காட்டி அநேக நேரங்களில் உனக்கு அது வாசிக்கிறது எந்த ஒரு எனக்கு நான் உண்மையா சொல்றேன், இது உள்ள சொல்றேன், இப்ப இல்ல, இது நான் இப்பதான் உங்களுக்கு கற்றுக் கொடுக்குறேன். C'est maintenant que je vous enseigne cela. நான் அது என்ன தெரியாது, அது ஆண்டவர் கிருபை. ஆரம்ப காலத்துல இதை படிக்கும் போது அது நாங்க தான் வாசிச்சேன். Par la grâce de Dieu, depuis le début, quand je lisais la parole de Dieu, j'ai compris quand il parlait du peuple d'Israël, qu'il parlait en incluant moi-même. Toutes ces bonnes choses qui m'attendent dans le nouveau royaume, c'est aussi pour vous. Mais je n'avais pas autant de connaissances sur le royaume des cieux. Mais une fois que j'avais accès j'avais une révélation sur le royaume des cieux. இந்த புதிய வானம் புதிய பூமி, நீதிவாசம் என்ற புதிய வானம் புதிய பூமியை தான் இதெல்லாம் வர்ணிக்கிறது. Quand il nous parle de la nouvelle terre, du nouveau cieux, c'est de cela qui est marqué clairement. அதுக்கு தான் போறோம். Et c'est là-bas que nous allons accéder. நீங்க இந்த உணர்வோட கூட அதை பிரிச்சு நீங்க வாசிக்க பழகுனா, இத வாசிக்கும் போது ஒரு பரலோகத்துக்கு வந்த அனுபவம் வரும். Si vous arrivez à différencier les choses et à comprendre clairement la parole de Dieu, alors vous aurez accès comme si vous aviez accédé au paradis. அதில் இருக்க முழுவதையும் நாங்க என்ன சொல்றது, பாடலாய் வர்ணனையா எடுக்கணும். அதை நாம புதிய ஏற்பாட்டை ஒழுங்கா வாசிச்சுட்டா அதை பிரிச்சு வர்ணிக்க எங்களுக்கு தெரியும். அப்படி இல்லைன்னா தெரியாது. பைபிள் வாசிக்காட்டி கஷ்டம் இருக்கு. Si tu lis l'Ancien Testament comme une poésie et que tu comprends bien la parole de l'Ancien Testament à la lumière du Nouveau Testament, alors tout sera clair. பைபிள் அதிகம் வாசிக்கணும். Lisez abondamment la parole de Dieu. ஜெபம் பண்ணுவோம். Nous allons prier.